தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோடி சொல்லியிருக்காரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காரு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னா கீழே விழுகிறதுக்கா? மோதியோட கீழே விழுகிறதுக்கு தானே தேர்தலுக்கு? தேர்தல்லாம் இல்லைப்பா, மோதிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னா என்ன? மோடி அலை வீசுதுன்றாங்க இல்லையா, தமிழகத்துக்கு 7வது முறையாக வருகை தராரு. ஆமாம், அப்படி வந்தாலும் வந்து தமிழகத்தில் பாஜக வந்து காலூன்ற முடியாதுன்னு பல்வேறு தரப்பினர் சொல்லியிருந்தாலும் தமிழக முதலமைச்சர் என்னன்றாருன்னா மோடிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் அவர் பிரதமர் ஆக மாட்டார். ஆமாம், அதை நான் வரவேற்கிறேன், முன்மொழிகிறேன். நான் தான் முதல்வரை விட அதிகமாக மோடி அவர்களை எதிர்த்து கொண்டிருப்பவன். அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம், நேற்று வாணியம்பாடியில் ஒரு பெரிய மஸ்ஜித்தை ஜும்மா தொழுகையில் அங்கே உள்ள இமாம் மோதினார், அங்கே உள்ள முத்தவல்லி, அதில் 2 பேர் பேசினாங்க, 2 முறை பேசினாங்க. ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. அதாவது இந்த மாதிரி நீங்கள் சிஐஏவை எதிர்த்து திமுக தான் ஓட்டு போடணும், திமுகவுக்கு ஓட்டு போடணும், இல்லாட்டி நம்ம அஸ்ஸாமில் முகாமில் வச்ச மாதிரி நம்மளையெல்லாம் வச்சுருவாங்க. அவர் பள்ளிவாசலுக்குள்ளே திமுகவை ஆதரித்து ஓட்டு போட சொல்லி நான் உள்ளே நுழைஞ்ச உடனே பேரை சொல்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே மருவி திருப்பி இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, ஓட்டு போடுங்க போங்க. குரானில் வந்து குரான் காலத்துலலாம் ஓட்டு சிஸ்டம் இல்லை, அப்போ வந்து ஜனநாயகம் இல்லை. பொதுவாக அந்தந்த மண்ணுக்கு பாடுபடுறவங்களா அர்ப்பணித்தவங்களா இருங்கன்னு தான் குரானில் இருக்குது. இப்படி இருக்க இது நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பேச்சை வச்சு 50,000 1 லட்சம் 1.5 லட்சம்னு போட்டு 2 பேர் 3 பேருக்கு ஒவ்வொரு மசூதியிலையும் கொடுக்கப்படுது தமிழ்நாடு முழுக்க. என் தொகுதியில் கண்டிப்பாக அது கொடுக்கப்படுது. நான் நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே நான் இதை கேள்விப்பட்ட உடனே வெளியில் வந்து என்னோடய மைக்கில் ஏறி அந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறேன். பயங்கரமாக உருதுவில் பேசினேன். 4 லட்சம் உருது பேசுகிற முஸ்லீம்கள் இந்த பகுதியில் இருந்தோம். 40-50 வருஷமாக இவங்க ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கொடுக்கல, பாராளுமன்றத்தில் அனுப்பலை. நாம் சமூக நீதினாலும் வாக்கு வங்கின்னு வந்துட்டால் தேர்தல் அப்போ வன்னியருக்கு இவ்வளவு, முதலியாருக்கு இவ்வளவு, எல்லாம் அங்கங்கே தலித்துகளுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி அரசியல் தான் பண்ணுறாங்க. அந்தந்த தொகுதியில் வன்னியர் தொகுதியில் வன்னியரை நிப்பாட்டி வைக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் வாணியம்பாடி, பேரணாம்பேட், உமராபாத், ஆம்பூர், வேலூர் இங்கே இருக்கிற 4 லட்சம் முஸ்லீம் வாக்காளர்களை ஏன் புறக்கணித்து அவங்களுக்கு ஏன் பிரதிநிதித்துவம் தர்றதில்லை? கடைசி இங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளனை நிப்பாட்டதுனால தான் நான் வந்து இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன், மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் முதுகில் குத்துறவங்க சில பேர், எனக்கு துரோகம் பண்ணவங்க சில பேர் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இப்போ நான் தன்னந்தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான போராட்டத்தில் என் உடல் அனைத்தையும் ஈடுபடுத்திக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் சொன்னது, ஏப்பா தூக்கி முகாமில் அகதிகள் முகாம் மாதிரி முகாமில் அஸ்ஸாமில் வச்சுருக்காங்க, அது உண்மைன்னா இந்த 38 எம்பி கிட்டத்தட்ட 40 மொத்த எம்பியை வச்சுருந்த இந்த திமுக இத்தனை நாள் என்ன வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருந்துச்சா, வெள்ளைப்பூண்டு நறுக்கிட்டு இருந்துச்சா? இவங்களால் நீட்டை தூக்க முடியல. முஸ்லீம் சிறைவாசிகள் 25 வருஷமாக அவங்கள வெளியே கொண்டு வர முடியல. நீங்கள் எப்படி இப்படி நம்புகிறீங்க? எனக்கு ஓட்டு போடுங்க, இது உங்களோட கடமை அப்படின்னு எடுத்து சொன்னேன். தொடர்ந்து முதுகில் குத்துறாங்க, புரியுதுங்களா? தொடர்ந்து வஞ்சனை பண்ணுறாங்க. காகிதம் இல்லத்தை ரத்தம் கக்கி சாக வச்சது இதே கருணாநிதி அவர்கள் தான். மதுவிலக்கு அண்ணா இறந்த பிறகு கொண்டு வந்தார், மதுவிலக்கை தூக்கினார். அது காகிதம் இல்லத்தும் காமராஜர் வீட்டுக்கு போய் போராடினாங்க. அவர் டெல்லி வரைக்கும் போனார், பொதுக்கூட்டம் போட்டால் திமுகவை எதிர்கூட்டம் போட சொன்னார். 42 எம்எல்ஏ கொடுத்து திமுகவை சரித்திரத்தை ஆரம்பித்து வச்சவர். நகமும் சதையுமாக இஸ்லாமிய மக்களை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மக்கள் திமுகவை நம்புது. நான் 38 தொகுதியிலையும் கருத்து வேறுபாடு இருந்தாலும்
ஐ டிக்ளேர் ஐ சப்போர்ட் இந்தியா கூட்டணி. அவங்க சொல்லாட்டியும் நான் சொல்லிட்டு வரேன், பிரியங்கா காந்தி அல்லது ராகுல் காந்தி இந்த தொகுதியில் நான் தான் ஜெயிப்பேன். நீங்கள் மற்ற தொகுதியில் அந்தந்த இன மக்கள் அவங்க வெற்றி பெற செய்கிற மாதிரி எனக்கு நீங்கள் வாக்களிக்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா பள்ளிவாசல்கள்லேயும் இந்த நான் குற்றம் சுமத்துக்கிறேன், பகிரங்கமாக குற்றம் சுமத்துக்கிறேன். உண்மையாகவே பெரிய பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க கையூட்டா வாங்கிட்டு தான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறாங்க. பயந்து கிடக்கிறாங்க. பயத்தை உண்டு பண்ணுறதே இவங்க தான். எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது. சரியாக நோன்பு ஒன்று ரம்ஜான் ஒன்றப்போ சிஐஏவை இவ்வளோ நாள் தூங்கி கிடந்ததை எதுக்கு மறுபடியும் கொண்டு வந்தாருன்னா, எடப்பாடி பக்கம் எந்த இஸ்லாமியரும் போயிடக்கூடாது, HDPI போச்சு இல்லையா, என்ன அப்போ தான் நானும் ஆதரவு கொடுத்து சேர்ந்து சீட்டு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதனால் இவ்வளோ பெரிய உள்குத்து ஏதோ இருக்குது, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஜெயிச்சு வந்த பிறகு இவங்க கேபினெட் மினிஸ்டர்கள் எல்லாம் வாங்கிட்டு ஆதரவு கொடுத்து அது வழக்கமாக முன்னாடி பண்ணது. அந்த இஸ்லாமிய மக்களுக்கு அந்த கூட்டத்தில் இதையும் சொன்னேன், என்ன 2 சீட்டு இருந்ததை இந்தியா முழுக்க பிஜேபியை உருவாக்கினதே திமுக தான். 80 சீட்டு வாங்க வச்சது திமுக, கருணாநிதி கொடுத்த ஆதரவு. இது போன்ற விஷயங்கள் இருக்குது. அவர்கள் அதை மீறி இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. நிச்சயமாக எனக்கு வாக்களிப்பாங்க, நான் வெற்றி பெறுவேன்.